நட்பு நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அது எவ்வளோ பெரிய நல்ல நட்பாக இருந்தாலும் சரி, எவ்வளவு உறவுமிக்க நட்பாக இருந்தாலும் சரி, ஒரு நட்பு நிலைத்திருக்க வேண்டும் என்றால் மன்னிப்பு அவசியம், விட்டு கொடுத்தல் அவசியம். நீங்கள் நான் மன்னிப்பே தேவைப்படாத ஒரு நண்பர் தேவை என்று எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களோடும் யார் நட்பு வைக்க மாட்டான், நீங்களும் நட்பு வைக்க மாட்டீங்க. இதோட அர்த்தம் நண்பன் என்ன தவறு செஞ்சாலும் நம்ம பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு துரோகம் செய்யும் உடன்மன்ற அர்த்தம் அல்ல. நல்லவர்கள் உங்களோடு, அதாவது நீங்கள் ஒரு நண்பரை தேடுறீங்க, உலகத்திலேயே உங்களுக்கு மிக 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 நேசிக்கக்கூடிய ஒரு நண்பரை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க. அல்லாஹ்விடத்தில் அவர் தான் உங்கள்கிட்ட என்னது மிகவும் நேசிக்கக்கூடியவர் வைங்க. இந்த உலகத்திலே அவர் கூட உங்களை 25% 75% தான் புரிஞ்சு கொள்வார், 25% புரிஞ்சுக்கொள்ள மாட்டார். இந்த உலகத்தில் உங்களை 100க்கு 100% புரிவதற்கு உங்களால் முடியாது. எப்படி என்னையே என்னால் புரிஞ்சு கொள்ளலாமே எத்தனை பேர் சொல்கிறாங்க. உங்களால் கூட நம்மளை புரிந்து கொள்ள முடியாது. வமா அன்த அலமு பிஹி மின்னி துஆல என்ன சொல்கிறோம்? அல்லாஹும்ம ஃக்ஃபிர் லி மா கத்தம்து வமா அഖர்து வமா அஸ்ரர்து வமா அலன்து வமா அன்த அலமு பிஹி மின்னி. யா அல்லாஹ், எந்த பாவங்களை எல்லாம் என்னை விட நீ அறிந்திருக்கிறாயோ. அப்படின்னா என்னை விட அறிஞ்ச பாவம் என்ன? எனக்கே மறந்திருக்கேன், எனக்கே விளங்காது. ஆனால் அல்லாஹ்வுக்கு என்ன செய்யும்? அது தெரியும். எனவே எம்மை கூட எம்மால் 100% புரிந்து கொள்ள முடியாது. எம்மை சூழ உள்ளவர்கள் நல்லவர்களை நாம் தெரிவு செய்தாலும் அவர்களால் 75% தான் என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் 25% அவர்கள் மிகவுமே கவனம் எடுத்தாலும் என்ன செய்யலாது? புரிஞ்சு கொள்ளாத சில தன்மை நடக்கும், புரிஞ்சு கொள்ளலே நினைவு வரும். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்ற ஹுதில் அஃப், எப்பையும் அஃப்வை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன? மன்னிப்பு, மன்னிப்பு, விட்டு கொடுத்தல். அஃபான அதை சட்டை செய்வதில்லை, அதை சட்டை செய்வதில்லைன்னா என்னன்னு புரிஞ்சுங்க. மன்னிப்பு என்றதுல சட்டை செய்யாமல் விடுறதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அஃப்வுன்ற வசனம் எப்படி தெரியுமா? ஒருவர் ஒன்றை செய்கிறாரு, கண்டுகொள்ளாமல் விட்டுறது, சொல்லி காட்டினானே தண்டிச்சாச்சு. நீ இப்படி செஞ்சாய், அப்பயே உன்னை அடிச்சிருக்கணும், விளங்கிட்டான், கொன்றிக்கணும். சில வார்த்தைகளை சொல்லக்குள்ளையே அடிச்சிருவாங்க. உன்னை அடிச்சிருக்கணும், கொன்றிக்கணும், ஆனால் மன்னிச்சுட்டேன்னுவாங்க. இந்த மன்னிப்பில் இது பிரிச்சிடும், விளங்கிட்டா? இது இன்னைக்கு போகிற இவனோட என்ன செய்யக்கூடாது, நட்பு வைக்கக்கூடாதுன்னு வந்துடும். அஃப்வுண்டா என்ன தெரியுமா? அவன் நல்லவனாகவும் இருப்பான், அவன் பிழை செஞ்சது அவனுக்கும் தெரியுது, நீங்கள் கணக்கெடுக்காதுன்னு தெரியுது, நட்பு வளரும். அவன் பிழை செய்து அவனுக்கு விளங்கும், நீங்கள் அப்படி விட்டுட்டு போயிடுவீங்க, அவனை நட்பு வளரும். என்ன ஒரு நண்பன், நம்ம இப்படி செஞ்சு கூட அவன் என்ன செய்யலை, இதை யோசிக்கவே இல்லை, அவனோட பகுதியில் எதுவுமே என்ன செய்யலை, குறையலை, இவன் தான் உண்மையான என்னது நண்பனாக இருப்பான் என்ற எண்ணத்தை அவனுக்கு வளர்க்கும். நாளை அவன் உங்களை மன்னிக்க அவனை பயிற்றுவிக்கும். ஏன்னா உங்கள்கிட்ட இருந்து ஒரு 4 விஷயம் அவனுக்கு என்ன செய்யும், வெளிப்படும். உங்களை மன்னிக்க அது அவனுக்கு என்ன செய்யும், பயிற்றுவிக்கும். இதுதான் மன்னிப்பு என்றது, நம்ம விட்டு கொடுக்கிறது. இதனால தான் நாங்கள் பார்க்கிறோம், நீங்கள் அதாவது ஒரு சகோதரன் தவறு செய்கிற நேரத்தில் அவனுக்கு உங்களால் எவ்வளவு காரணங்களை தேட முடியுமோ அவ்வளவு காரணங்களை தேடுங்க. எந்த காரணமும் நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு மெச்சாகலையா, லஅல்ல லஹு உஸ்ரன், அவனுக்கு ஒரு காரணம் இருக்கலாம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். அவனுக்கு ஒரு காரணம் இருக்கலாம் என்று சொல்லுங்க. ஏன்னா அவனுக்கு உங்களுக்கு எதிரானது எதுவும் வெளிப்படலை, உங்களுக்கு துரோகம் செய்கிற எதுவும் என்ன செய்யலை, வெளிப்படலை. தவறான விஷயம் செஞ்சுட்டான், ஏதோ புரிஞ்சு கொள்ளாமல் நடந்துட்டான், உதவி செய்ய வேண்டிய இடத்துல உதவி செய்யாமல் போயிட்டான். இது நம்மளுக்கு மனசில் வரும். நம்ம ஒரு ஆளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும்டுவோம், அவர் பேசாமல் போயிருப்பார், உடனே செய்தான் என்ன போடுவான், பார்த்தியா நீ சலாம் சொல்லி நம்ம என்ன செய்யணும், கண்டிக்க மாட்டார். முதல்ல என்ன சொல்லணும், கண்டிக்க மாட்டார். நம்ம முடிவு, அவன் கண்டுட்டு தான் போகலாம் தெரியுமா அப்படின்னு நம்மளையே ஒரு முடிவு எடுத்துருவோம். கண்டிக்க மாட்டான்னு விட்டுருங்க, உண்மையிலேயே அவன் வேணுமென்று தான் போனாலும் நீங்கள் காணாத மாதிரி நடந்துக்கங்க, அவனை வளர்க்கும். இப்போ உதாரணமாக இந்த சமுதாயத்தை நம்ம பார்க்குறோம், தவறு செய்கிற மக்கள் சில நல்ல மக்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, அவங்களுக்கு முன்கால அந்த தவறு செய்ய மாட்டாங்க. சிகரெட்டாக கொஞ்சம் அப்படி ஒழிச்சு என்ன செஞ்சுருவாங்க, அவனுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டான். என்ன செஞ்சிடணும், அவன்கிட்ட ஒரு நல்ல பண்பு இந்த கெட்டதுலேயும் இருக்குது. என்ன, இந்த பாவத்தை பகிரங்கமாக செய்யாமல் ஒழிச்சு செய்கிற பண்பு இருக்குதுன்னா அதை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமக்க பார்க்கணும். நேராக அவன் ஒளிஞ்சிக்கிற இடத்துக்கு போகிறது, போய் எங்களுக்கு தெரியும் நீங்கள் குடிக்கிறது என்ன, அவன் என்ன செய்வான், நாளைக்கு உனக்கு முன்னாலே நான் என்ன செய்கிறேன் குடிக்கிறேன்னு தான் வளர்ப்பான். குழந்தைகளுடைய தவறுலேயும் அதான் நடக்கும். குழந்தைகள் தவறு செய்கிற எல்லா இடத்துலையும் காட்டிடுறது, நம்ம தான் அறிவாளி என்னென்னு செஞ்சிடறது, காட்டிடுறது. அவன் அதை பழக்கிடுவான். அதுக்கு பிறகு நம்ம தான் வளமையாக என்ன செய்யணும், செஞ்சால் அவன் பழகிட்டான். அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. கண்டுகொள்ளாமல் சில விஷயங்களை மார்க்கத்துக்கு முறான விஷயங்களை இங்கே சொல்லலைன்னா நம்ம நடக்கக்கூடிய தவறுகளை நம்ம சில விஷயங்களை மன்னிக்க வேண்டும். ஹுதில் அஃப், நீங்கள் என்ன செய்யுங்க, அதாவது இந்த மன்னிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், இது முக்கியம்.